ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மையா நடக்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஜீவிக்கிறவங்களுக்கு என்னங்க பலன்? துன்மார்க்கன் பாருங்க, பெருமையா அலைகிறான், தன்னை கடவுளுன்றான், தான் தான் எல்லாமேன்றான். உலகத்துல ஏதேதோ மனிதர்கள் எப்படியெல்லாம் பெருமை பேசுறாங்க. அவங்க நல்லதானே இருக்கிறாங்க, நம்ம தானே கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். என்னைக்குமே அது மாதிரி நிலைத்திருக்காது. சோர்ந்து போகாதுங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது என்ன பலன் உண்டாகும் தெரியுமா? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் உண்டாகும். உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும், ஐஸ்வர்யம் உண்டாகும், மகிமை உண்டாயிருக்கும். அதற்கு மன தாழ்மையா இருக்க வேண்டும். இந்திய தேசத்திற்கு வில்லியம் கேரி என்கிற ஒரு மிஷனரி இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்திருந்தார். அவர் கல்கத்தா